ஹலோ கைஸ், நான் உங்கள் வர்ஷினி விஎஸ்ஏ மீடியாவிலேருந்து. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லேண்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எங்கேயா நீங்கள் தொலைச்சிட்டீங்க, உங்கள் லேண்டை நீங்கள் எப்படி விற்பீங்க? ஏன்னா யாராக இருந்தாலும் லேண்டு வாங்க போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறது அண்ட் அதை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் லேண்டை செல் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்கன்றதை ஞாபகப்படுத்தி அந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் தரோவாக செக் பண்ணணும். அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரித்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எப்படியாவது உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிரும். அப்படியும் தேடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா, நான் என்னோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஸோ இதுதான் என்னோட டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி உங்கள் டாக்குமெண்ட் நம்பர், உங்கள் லேண்டோட டீட்டெயில்ஸ், அதாவது சர்வே நம்பர் எல்லாமே நீங்கள் தெளிவாக அந்த கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். ஸோ கம்ப்ளைண்ட் நீங்கள் ஃபைல் பண்ணதுமே போலீஸ் ஸ்டேஷன் சைடில் இருந்து உங்களுக்கு சிஎஸ்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை வாங்கிட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ 4 to 5 days ஆகியுமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கையோட நீங்கள் அடுத்து எங்கே அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஏன் நியூஸ் பேப்பர் கம்பெனி அப்படின்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி இது என்னோட டாக்குமெண்ட்ஸ், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை யாராவது கண்டுபிடிச்சா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு கொடுக்கணும். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் ஆடு ஏதோ ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பர்லலாம் கொடுக்காதீங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் பேப்பர் இதில் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் கொடுங்க. ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ யாராவது அதை பார்த்துருந்தாலோ இல்லை யாராவது எடுத்து வச்சுருந்தாலோ கூட உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போயுமே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் ஆடை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து என்னோடய டாக்குமெண்ட்ஸ் இன்னுமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட். உங்கள் டாக்குமெண்ட்ஸை ட்ரேஸே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாயரை அப்ரோச் பண்ணி அவங்க இதை கன்ஃபார்ம் பண்ணதும் அவங்கக்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஸோ இது உங்கள் லேண்டை ஃப்யூச்சரில் விற்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு காப்பிக்காக ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அதாவது உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸை இன்னொரு நீங்கள் காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கும்போது அதையுமே அவங்க அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் உங்கள் லேண்டை ஈஸியாகவே செல் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் நான் பண்ணி திருப்பி போய் நான் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் என் டாக்குமெண்ட்ஸ் வாங்கணுமா, அதுக்கு எதுவும் ஆல்டர்னேட்டிவ் வழி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்குமே ஒரு வழி இருக்குது. ஸோ நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்டே இங்கே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் இதில் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் வழியிலையுமே கூட நீங்கள் லாயர் சிக்னேச்சர் வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சு தான் ஆகணும். ஸோ அது வரைக்குமே நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு TNRegiNet அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணணும். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணதும் ஃபஸ்ட்டில் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ற ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உள்நுழைவில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூஸராக இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த உள்நுழைவில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க, நான் ரெஜிஸ்டரே பண்ணதில்லை அப்படின்னா கீழே தெரிகிற இந்த பயனர் பதிவை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கேட்கும். உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியும் என்ட்ரு பண்ணி மேலே தெரிகிற அந்த கேப்சாவும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னது அர்த்தம். ஸோ நீங்கள் புது யூஸராக இருந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா திருப்பியும் உள்நுழைவில் போய்ட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்ததும் உங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் மின்னணு சேவைகள் போங்க. அதில் சான்றளிக்கப்பட்ட நகல் இதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஆவண வகைப்பாட்டில் நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா, சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஆவண எண்ணை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். உங்கள் ஆவண எண் தெரியல அப்படின்னா உங்களோட ஈசி பத்திரத்தில் உங்கள் டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும்.
அதுக்கப்புறமா சார் பதிவாளர் அலுவலகம்ன்றத உங்கள் லேண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எங்கே வருமோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த ஆண்டுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இங்கே கொடுத்துருக்குற கேப்சாவையும் அப்படியே தப்பில்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு தேடுகன்ற ஆப்ஷன் கொடுங்க. இதுக்கப்புறமா ஆவண விவரங்கள்னு சொல்லிட்டு உங்களோட பத்திரத்தோட மொத்த விவரமும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் எல்லாமே நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். அதாவது உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும், அதாவது உங்கள் கட்டண விவரங்கள் எல்லாமே அங்கே வரும். ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் யூபிஐ இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணியே ஆகணும். பே பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒப்புகை சீட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒப்புகை சீட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி நீங்கள் ஹோம் பேஜ் போகணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் இல்லையா, அந்த பேஜுக்கு போகணும். அந்த பேஜுக்கு போய்ட்டு திருப்பியும் மின்னணு சேவைகள் போங்க. அதுக்கப்புறமா சான்றளிக்கப்பட்ட நகல் இதுக்கு போனதுக்கப்புறமா கோரிக்கை பட்டியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பண்ண பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே காட்டும். ஸோ இது வந்துட்டு இப்போ பெண்டிங் ஸ்டேட்டஸில் காட்டும். ஸோ இன்னும் ஒரு 2 to 3 days நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லாத்தையும் இதை செக் பண்ணி அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பதிவிறக்கம்ன்ற இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் காப்பி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மூலியமாகவும் உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டோட அட்டாச் பண்ணி நீங்கள் உங்கள் லேண்டை ஈஸியாகவே செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் லேண்டு வாங்கும்போதே அதே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்கள் டாக்குமெண்ட்ஸுக்கு ஒரு செகண்ட் காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ அவங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் மாதிரியே இன்னொரு டாக்குமெண்ட் செட்டையுமே உங்களுக்கு காப்பியாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ நாள் நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க இல்லை வேறு எங்கேயாவது உங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த செகண்ட் காப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் பத்திரமா வீட்டிலே வச்சுட்டு போயிடலாம். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுங்க. மீதி எல்லா விஷயத்துக்குமே இந்த செகண்ட் காப்பியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.